ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் ரீட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு புக், த ரிச்சஸ்ட் மேன் இன் த பேபிலோன். நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்கள் லைஃப்பில் இந்த பணத்தை பற்றின பிரச்சனையே வரக்கூடாதுன்னா நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு புக்கை நான் அந்த புக்கை சொல்லுவேன். இந்த புக்கில் நிறையா விஷயங்களை அந்த ஆத்தர் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் டைம் கிடைச்சா அந்த புக்கை வாங்கி படிங்க. இல்லையாட்டியும் அந்த ஷார்ட் சம்மரி கூட நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கேளுங்க. அப்படி ஒரு அமேசிங்கான புக். அதுலேருந்து இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். ஏன் நம்ம பர்ஸ் காலி ஆகுதுங்கிறத பற்றி அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பார். ஏன்னா எப்போதுமே நம்ம ஓன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா ஒரு அந்த ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிறது என்ன ஆகுதுன்னா, எக்ஸாம்பிள் நம்ம சேலரி எம்ப்ளாய் இருந்தோம்னா அந்த சேலரி மட்டும் வரும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாமே போனதுக்கப்புறம் அந்த இது இருக்காது. பட் நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒரு இதை எடுத்துட்டாலும் மிச்ச இன்கம் அதை காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ இதுதான் அதை ஒரு மேஜிக்காக க்ரியேட் பண்ணிடும். ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் அந்த புக்கில் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு கீ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ட்ரை டு லேர்ன் இட். ஸோ இது மாதிரி நீங்களும் எப்போதுமே ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பென்ஸ் போக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் சம் அமௌண்ட், தென் ஸ்டார்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அது உங்களுக்காண்டி மணி ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். அது மூலியமாக இந்த இன்கம் சோர்ஸை பில்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிச்சது. ரீட் தட் ஒன் புக், த ரிச்சஸ்ட் மேன் இன் த பேபிலோன், டு அச்சீவ் ஃபினான்ஷியல் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.